பிரைஸ் தி லார்ட். உலக ரட்சகரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரின் வேதம் தியானம் வாக்கிற நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுறவர்களின் பிரயாசம் பெரிதா என்று சொல்லி சங்கீதம் 127:1 நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் எப்போது நம்முடைய வீட்டை கட்டினார்? நாம் தானே இந்த வீட்டை கட்டினோம், உண்மைதான். ஆனாலும் நாம் வாழ்கிற வீட்டை கர்த்தருக்குள் கட்ட வேண்டும் என்கிறதை நாம் மறந்துவிடவே கூடாது. அப்போஸ்தலர்கள் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே வாசிக்கும்போது, கொர்நேலியு என்கிற நூற்றுக்கு அதிபதி தேவ பக்தியுள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்போதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். எனவே அவன் மெய்யான தேவனை அறிகிறதற்கும் அபிஷேகம் பெறுகிறதற்கும் ஞானஸ்நானத்துடைய பிள்ளையை மாறுகிறதுக்கும் தேவனுக்கு கிருபை செய்தார் என்று பார்க்கிறோம். யோபு புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும்போது, யோபு என்கிற மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுனமாக இருந்தான். அவன் மாத்திரமல்ல, அவன் வீட்டாரும் அவ்விதமாகவே வாழ்கிறதுக்காக அவளை அறிந்தோ அறியாமலே செய்த பாவங்களுக்கு மன்னிக்கும்படியாக அவன் பாவ நிவாரண பலிகளை செலுத்தினான் என்று பார்க்கிறோம். அன்று யோபையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவன் வீட்டாரையும் வேலையெடுத்து பாதுகாத்தார் என்று பார்க்கிறோம். நாம் கட்டின வீடாக இருந்தாலும் அந்த வீட்டில் நாம் சுகமாய் வாழ்ந்து நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அந்த வீடு நம்மால் கர்த்தருக்குள் கட்டப்பட்ட வீடாக மாற வேண்டும் என்கிறதை மறந்து விடாதபடி நம்முடைய வீட்டை கர்த்தருக்குள்ளே நாம் காத்துக்கொள்வோம். தேவன் நம்மளே மகிமைப்படுவார். ஆமென்.